இதுல முதல் காரணம் வந்து நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்டது. அடுத்த காரணம் வந்து ஹியூமன் ரைட்ஸோட சம்பந்தப்பட்டது. அதாவது மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிர்வாக ரீதியிலான அமைப்புகள் இந்த புல்டோசர்ஸை வந்து குற்றம் சாட்டப்பட்டவருடைய வீடுகளை இடிக்கிறதுக்கு அனுப்பப்படும் போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு முழு உரிமையும் வந்து நீதிமன்றங்களுக்கு இருக்கு. ஆனா பெரும்பாலும் அந்த நீதிமன்றங்கள் வந்து செய்யறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 வந்து ஜஹாங்கீர்பூரில டெல்லியில வந்து பல கட்டிடங்கள் இடிச்சு தரமட்டமாக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பிருந்தா காரத் உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வராங்க. அதற்கப்புறமும் கூட வந்து அங்க வந்து டெமாலிஷன் டிரைவ் வந்து கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு தான் இருந்தது. அதுல நீதிமன்றம் தலையிடவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீதிமன்றம் தலையிட்டு அதை தடுக்கிறதுக்கான அதிகாரங்கள் இருந்தாலும் அதை வந்து அவங்க தடுக்கிறது கிடையாது. இதனால வந்து யாருமே வந்து அக்கௌண்டபிலிட்டியும் அரசாங்கத்துல வந்து எடுத்துக்கிறது கிடையாது. இதுல அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சாரு அப்படின்னா அந்த தப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா கூட அவருக்கு மட்டும் தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர அவர் சார்ந்த எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது.